ஒரு அடர்ந்த காட்டின் இதயத்தில், மரங்களின் அடர்ந்த வழியாக சூரிய ஒளி ஊடுருவி போராடும் இடத்தில் ஹரி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவர் காட்டில் தனியாக எப்படி வந்தான் என தெரியவில்லை. ஆனால் அவர் அந்த காடு பிடித்ததால் அவன் அங்கேயே இருந்தான். ஹரி ஒரு சமயோசிதமான குழந்தை, காடுகளில் தன்னை தற்காத்துக் கொள்ளக் கற்றுக்கொண்டார். எந்தெந்த பழங்களை உண்பது பாதுகாப்பானது, எந்த நீரோடைகள் சுத்தமான தண்ணீரை வழங்குகின்றன, எந்த விலங்குகளைத் தவிர்க்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் தனிமையில் இருந்தபோதிலும் அவர் காட்டின் தளத்தில் ஆறுதல் கண்டார். பறவைகளின் கீச்சொலி, இலைகளின் சலசலப்பு மற்றும் அருகிலுள்ள நீரோடையின் மென்மையான சத்தத்தை கேட்டு ஆனந்தம் கொண்டான். பரந்து விரிந்த பசுமையை ஆராய்வதிலும் மரங்களில் ஏறுவதிலும் தன்னைச் சுற்றி செழித்தோங்கும் சிக்கலான வாழ்க்கையை அவனது நாட்கள் கழிந்தன. விலங்குகளுடன் அவ்வப்போது அரட்டை அடிப்பதையோ காற்றின் முணுமுணுப்பையோ தவிர அவனிடம் பேச யாரும் இல்லை. ஆயினும் கூட அவர் ஒருபோதும் தனிமையாக உணர்ந்ததில்லை. ஏனென்றால் காடு அவரது வீடு, அதிலுள்ள ஒவ்வொரு உயிரினமும் ஏதோ ஒரு வகையில் அவருக்குத் துணையாக இருந்தது. ஒரு நாள் காட்டுக்குள் அலைந்து கொண்டிருந்த போது ஹரி காட்டுத் தளத்தில் கிடந்த ஒரு காயப்பட்ட பறவையின் மீது தடுமாறி விழ, அதன் இறக்கை உடைந்தது. அது நகர முடியாமல் தவித்தது. காயமடைந்த பறவையை ஹரி கவனமாக எடுத்து கிளைகள் மற்றும் இலைகளிலிருந்து அவர் கட்டியிருந்த அருகிலுள்ள தங்குமிடத்திற்கு கொண்டு வந்தார். பல நாட்களாக ஹரி பறவையை கவனித்து அதற்கு பெர்ரிகளை ஊட்டினான். காலப்போக்கில் பறவை குணமடையத் தொடங்கியது. விரைவில் அதன் இறக்கைகளை தற்காலிகமாக அசைக்க முடிந்தது. ஹரியின் கருணைக்கு நன்றியுடன் பறவை அவனது பக்கத்திலேயே தங்கி அவனுடைய விசுவாசமான தோழனாக மாறியது. பறவை மட்டுமே அவனது நண்பனாக இருந்ததால் ஹரியின் நாட்கள் பிரகாசமாகின. அவர் தனது உணவை பறவையுடன் பகிர்ந்து கொண்டார். அதனுடன் அவரது சாகசங்களைப் பற்றி பேசினார். மேலும் அவர்கள் ஒன்றாக காட்டின் அதிசயங்களை ஆராய்ந்தனர். ஹரி மனித தனியாக இருந்தபோதிலும் அவர் தனது இறகுகள் கொண்ட நண்பருடன் பகிர்ந்து கொண்ட பிணைப்பில் ஆறுதல் ஒரு அடர்ந்த காட்டின் இதயத்தில், மரங்களின் அடர்ந்த விதானத்தின் வழியாக சூரிய ஒளி ஊடுருவி போராடும் இடத்தில் காய் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவர் காட்டில் தனியாக எப்படி முடிந்தது என்று அவருக்குத் தெரியவில்லை. ஆனால் அவர் நினைவில் இருக்கும் வரை அங்கேயே இருந்தார்.